வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல். இந்த தேர்தலுடைய முடிவுகளை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இந்த சமயத்துல இந்த நேரலையில நம்மோட இணைகிறார் விருந்தினர் பத்திரிகையாளர் திரு சுகுணா திவாகர். இந்த தொகுப்புல நாம பேச போறது வாக்குப்பதிவின் போது எவ்வளவு சதவீத வாக்குகள் பதிவாகி இருந்தது, அந்த வாக்குப்பதிவு சதவீதம் சொல்லக்கூடிய செய்தி என்ன, அதே மாதிரி எந்தெந்த மாவட்டங்கள்ல அதிகமான வாக்குகள் இருந்தது, இதன் மூலமாக ஏதாவது ஒரு பேட்டர்னை நம்மளால புரிஞ்சுக்க முடியுமா போன்ற பல்வேறு விஷயங்களை இந்த தொகுப்புல நாம அலச இருக்கோம். முதலாவதாக அந்த டேட்டா என்ன அப்படின்றத பார்த்திடலாம். அந்த டேட்டாக்கு பிறகாக அது குறித்த கருத்து என்ன என்பதையும் நம்ம பார்க்கலாம். இப்படியாக தொடர் நேரலையாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு குறித்த அந்த எதிர்பார்ப்பு சார்ந்த புள்ளி விவரங்களையும் நேரலையையும் விருந்தினர்களுடைய கருத்துக்களையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுல முதலாவதாக நாம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் என்னவாக இருக்கு, அது சார்ந்த புள்ளி விவரங்கள் என்ன வெளியாக இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஒட்டுமொத்தமாக 5,73,00,000 வாக்காளர்கள் இருந்தாங்க. அதுல 85% வாக்குகள் பதிவாகி இருக்கு. அதுல பெண்கள் 2,52,00,000 பேர், அதாவது 86%. ஆண்கள் 2,35,00,000 பேர், அதுல 83.96%, கிட்டத்தட்ட 84%. 17 லட்சம் பேர் பெண்கள் அதிகமாக வாக்களித்திருக்காங்க ஆண்களை விட அப்படின்றத பார்க்க முடியுது. மூன்றாம் பாலினத்தவர்களை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4,517 பேர் வாக்களித்திருக்காங்க. அது மொத்த வாக்காளர்கள் 58%. ஒட்டுமொத்தமாக 4,87,98,833 பேர் வாக்களித்திருக்காங்க. அது 85%. இது பற்றிய கருத்து என்ன அப்படின்றத நம்மோட இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் பத்திரிகையாளர் திரு சுகுணா திவாகர்கிட்ட கேட்கலாம். வணக்கம் திரு சுகுணா திவாகர். இந்த புள்ளி விவரத்துல நாம உணரக்கூடிய விஷயமா நம்ம எதெல்லாம் எடுத்துக்கலாம்? இப்ப பெண்கள் அதிகமாக வாக்களிச்சிருக்காங்க. இப்போ பெண்களுடைய வாக்களிப்பு அதிகமாக இருக்கிறது அப்படின்றது யாருக்கு சாதகமாகவும் யாருக்கு பாதகமாகவும் போயிருக்க வாய்ப்பு இருக்கு? இந்த வாக்காளர் பட்டியலுக்கு பெண்களுடைய எண்ணிக்கை தான் அதிகம். 51% பெண்கள், 49% தான் ஆண்கள். அப்படிங்கிறப்ப இயல்பாகவே ஒரு வாக்குப்பதிவு அதிகரிக்கிற பொழுது பெண்களுடைய வாக்குகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறது ஒரு நேச்சுரலான ஒரு விஷயம் தான். இன்னொன்று, நம்ம இந்த பெர்சன்டேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கிற பொழுது கடந்த தேர்தலில் வாக்குப்பதிவு பதிவான சதவீதத்தை பார்க்கிற பொழுது அதுல எஸ்ஐஆருக்கு போய் எவ்வளவு பேர் கழித்து கட்டப்பட்டார்கள், ரியல் நம்பர் என்ன அப்படின்னு பார்க்கிறப்ப இந்த முறை ஒரு 30 லட்சம் வாக்குகள் அதிகமாக இருக்கிறது. தபால் வாக்குகள்லாம் சேர்த்து ஒரு 30 லட்சம் வாக்குகள் அதிகமாக இருக்கிறது. அப்படிங்கிறப்ப 5,71,00,000 வாக்காளர்கள் அப்படின்னா அதுல 4.5% வாக்குகள் அதிகரித்திருக்கின்றன. அது மொத்தம் ஒரு பெரிய ஜம்பெல்லாம் நடக்கல. 4.5%, ஒரு 3% வாக்குகள் எப்பொழுதுமே ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலுக்கு ஏறும் இறங்கும். அப்படிங்கிறப்ப ஒரு 1.5% ஒரு 2% இப்ப கூடுதலாக வாக்குப்பதிவாகி இருக்கிறது அப்படிங்கிறத பாக்குறோம். பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எப்பொழுதுமே பெண்கள் வாக்குப்பதிவு செலுத்துவதில் ஆர்வம் காட்டிக் கொண்டேதான் இருக்கிறார்கள். பெண்களுடைய வாக்குப்பதிவுங்கிறது எப்போதுமே குறைந்ததே கிடையாது. யாருடைய வாக்குப்பதிவுங்கிறது குறையும் சொன்னா இளைஞர்கள், அதே மாதிரி எலைட் கிளாஸ், அவங்களுடைய வாக்குப்பதிவுங்கிறது பெரும்பாலும் குறைவாக இருக்கும். இந்த முறை இது கொஞ்சம் அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். பெண்களுடைய வாக்குகள் அதிகரித்திருக்கிறது அப்படின்னு பார்க்கிறப்ப ஒண்ணு, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் முதன்மையான 3 கட்சிகளுமே பெண்களை அடிப்படையாக கொண்டுதான் தங்களுடைய தேர்தல் அறிக்கை, தங்களுடைய வாக்குறுதிகளை முன்வைத்தார்கள். திமுக பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அவங்க பெண்களுக்கான நிறைய நலத்திட்டங்கள் நிறைவேற்றிருக்காங்க. மகளிர் உரிமைத்தொகையில இருந்து, விடியல் பயணத்துல இருந்து, பொதுமக்கள் வந்து நிறைய நலத்திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறார்கள். அதை தாண்டி அவங்க அளித்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளுமே 1000 ரூபாங்கிறது 2000 ரூபாய் ஆக போகிறது. அப்படிதான் அவங்க அளித்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள்ங்கிறது பெண்களை மையப்படுத்துகிறப்ப சில பலன்கள் பெண்கள் வாக்களித்திருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி அதிமுகவும் பெண்களுக்கான அந்த குழந்தைகளுக்கு திட்ட மாதிரியான விஷயங்களை அவங்க அறிவிச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்ப இது என்ன மாதிரியான தாக்கத்தை செலுத்துவது? இப்ப பெண்கள்லாம் இருக்காங்க. இந்த 3 கட்சிகளுமே பெண்களை முதன்மையாக கொண்டுதான் தங்களுடைய திட்டங்கள், வாக்குறுதிகள் அறிவித்திருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் திமுகவுடைய தேர்தல் அறிக்கை வழக்கமாக தேர்தல் அறிக்கைனா கதாநாயகன் சொல்லுவாங்க, இந்த மாதிரி கதாநாயகி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ் கட்சிகளை விஜயை பொறுத்த வரைக்கும் அவருமே மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்களுக்கான வாக்குறுதிகளை அறிவித்திருக்கிறார். விஜயனுடைய சமூகங்களுக்கு பெண்களை பார்ப்பதை நம்ம பார்த்துக்கலாம். மற்ற கட்சிகள்ல பெண்கள் ஒரு இளைஞர்கள் கூடுவதுங்கிறது ரொம்ப அரிதாக இருக்கக்கூடிய ஒரு சூழலாம். விஜயனுடைய பொதுக்கூட்டுகள்ல அதிகமாக இளம்பெண்கள் வருவது அப்படின்னு பார்க்கிறப்ப இது நம்ம வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லா பெண்களையும் உள்ளடக்கி பார்க்கிற பொழுது இது உண்மையிலே ஒரு எதிர்பார்ப்பு
இப்போ பெண்களை மையப்படுத்தி அரசியல் கட்சிகள் அந்த வாக்குகள் அல்லது திட்டங்கள் அறிவித்ததற்கு இந்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு அப்படின்றதும் அவங்க சுயமாக சிந்தித்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்றதும் ஒரு முக்கிய காரணம் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. இப்போ ஏஜ் வைஸா அது டிஃபர் ஆகலாம் அப்படின்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருந்தீங்க திரு சுகுணா திவாகர். இப்போ அந்த அடிப்படையில நாம பார்க்கும்போது இப்போ 18 வயதுல இருந்து 19 வயது வரைக்கும் கிட்டத்தட்ட 14.5 லட்சம் பேர் இருக்காங்க. 20ல இருந்து 29 வயது வரைக்கும் 1,07,000 பேர் இருக்காங்க. அதே மாதிரி 30 வயதுல இருந்து 39 வயது வரைக்கும் 1,16,00,000 வாக்காளர்கள் இருக்காங்க. 40ல இருந்து 49 வரைக்கும் 1,19,00,000 பேர் இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. 50 வயதுல இருந்து 59 வயது வரைக்கும் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இருந்திருக்காங்க வாக்காளர்கள். 67ல இருந்து 69 வயது வரைக்குமாக அந்த எண்ணிக்கையை பார்க்கும்போது 60ல இருந்து 69 லட்சம் பேர், 70ல இருந்து 79 வயது வரைக்கும் 34.5 லட்சம் பேர் இருக்காங்க. 80 வயதிற்கும் மேற்பட்டவர்கள் 10,62,000 பேர் இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. சோ இதுல ஒவ்வொரு அந்த 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது தலா 1 கோடி கிட்டத்தட்ட இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. சோ இந்த நம்பர்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னாலும் நீங்க சொல்ற அந்த ஆண்கள் பெண்கள் அந்த வித்தியாசத்துல பார்க்கும்போதும் கூட 40 வயதிற்கு மேற்பட்டதுல ஆண்களை விட அதிகமாக பெண்கள் ரொம்ப அதிகமா இருக்கிறது அப்படின்றதையும் கவனிக்க முடியுது. அதே மாதிரி ஒவ்வொரு ஏஜ் குரூப்லயும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்றதையும் பார்க்கிறோம். இப்போ இந்த ஏஜ் வைஸ் வித்தியாசம் அப்படின்றதும் வாக்குப்பதிவுலையும் அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள்லையும் வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போ இளைஞர்களுடைய வாக்குகள் அப்படின்னு பார்க்கும்போது 18ல இருந்து 19 வயது வரைக்குமே ஆண்கள் 7,62,000 பேர் இருக்காங்க, பெண்கள் 6,96,000 பேர் இருக்காங்க. இப்போ அதே மாதிரி 20ல இருந்து 29 வயது வரைக்கும் ஆண்கள் 59 லட்சத்து கிட்டத்தட்ட 55 லட்சம் பேர் இருக்காங்க, 52.22 லட்சம் பெண்கள் இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. மூன்றாம் பாலினத்தவர்கள் அந்த வயதுல 2,545 பேர் இருக்கிறத பார்க்க முடியுது. 30 வயதுல இருந்து 39 வயது வரைக்கும் 57,49,000 ஆண்களும் 58,60,000 பெண்கள் என்பதும் இருக்கிறதா பார்க்க முடியுது. திரு சுகுணா திவாகர், இப்ப நீங்க ஏஜ் வைஸ் அந்த முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் மாறுபடும் அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த எண்ணிக்கையை பார்க்கும்போது என்ன நம்ம உணர வேண்டியதா இருக்கு? இதுல பொதுவா அந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் அப்படிங்கிறது ஒரு 2% மட்டும்தான், 2.14% மட்டும் தான் முதல் தலைமுறை வாக்காளர்கள். இளைஞர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 18 வயதுல இருந்து ஒரு 40 வயது வரைக்குமே இளைஞர்கள் அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 50% வர்றாங்க. அதை தாண்டி மிடில் ஏஜ், அதுக்கு மேல இருக்கக்கூடிய அப்பர் ஏஜ் என்று எல்லாமே கலந்து கட்டி வருவதை நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இளைஞர்களுடைய வாக்குகள் யாருக்கு அப்படிங்கிற கேள்வி ஏன் முதன்மைப்படுத்தப்படுகிறது அப்படின்னா, குறிப்பா விஜயனுடைய வருகை அப்படிங்கிறப்ப இளைஞர்கள் அதிகமாக தமிழக வெற்றிக்கழகத்துக்கு வாக்களிப்பார்கள் என்று நம்பப்படுகிறது. அப்படி நம்பப்படக்கூடிய ஒரு சூழல்ல இளைஞர்கள் எந்த வயதுக்கு உட்பட்டவர்களை நம்ம இளைஞர்கள் கணக்கிட முடியும்? அது உண்மையிலேயே முழுக்க முழுக்க தமிழக வெற்றிக்கழகத்துக்கு தான் போகுமா அப்படிங்கிற பல்வேறு விதமான கேள்விகளும் இருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லா கட்சிகளுமே இளைஞர் அமைப்புகள் வைத்திருக்கிறது. குறிப்பா பார்த்தோம்னா திமுக ஒரு வலுவான ஒரு இளைஞர் அணி இருக்கிறது. ஒரு 5 லட்சம் நிர்வாகிகள், 50 லட்சம் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அதே மாதிரி அதிமுக இளைஞர்கள், இளம் பெண்கள் பாசறை இருக்கிறது. அதுக்கப்புறம் இளைஞர்களே இப்ப விஜய் ரசிகர்களை தாண்டி அஜித் ரசிகர்கள், ரஜினி ரசிகர்கள், சிவகார்த்திகேயன் ரசிகர்கள், பலதரப்பட்ட ரசிகர்கள் இருக்கிறார்கள். அப்படிங்கிறப்ப இளைஞர்கள் அதிகமாக வாக்களித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது இந்த தேர்தலில் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இளைஞர்கள் இருக்க போகிறார்களா அப்படிங்கிற கேள்வியுமே மிக முக்கியமானதாக இருக்குது. அப்படின்னா அவங்க ஒரு பேட்டர்னா தான் வாக்களித்திருக்கிறாங்க, ஒரே மாதிரி தான் வாக்களித்திருக்கிறார்களா, ஒரே கட்சிக்கு தான் வாக்களித்திருக்கிறார்களா, அல்லது இங்க இருக்கக்கூடிய ஒரு 4 முனை போட்டியில வெவ்வேறு கட்சிகளுக்கு பிரித்து வாக்களித்திருக்கிறார்களா? இந்த இடத்துலதான் ஒரு சந்தேகம் வருது. நீங்க சொன்ன மாதிரி இளைஞர்களுடைய அந்த எண்ணிக்கை குறைவு, சதவீதம் கம்மி அப்படின்னாலும் நீங்க குறிப்பிட்ட அந்த 4 முனை போட்டி அப்படிங்கிறதுனால அது ஒரு ரொம்ப குறைவான டிஃபரன்ஸ் அப்படின்னும் போது இளைஞர்களுடைய வாக்குகள் முக்கிய பங்கு வகிக்குமா? கண்டிப்பா. இப்ப நாம் தமிழர் கட்சியை நம்ம 4 முனை போட்டியில் எடுத்துக்கிறப்ப நாம் தமிழர் கட்சியிலுமே நிறைய இளைஞர்கள் இருக்காங்க, நிறைய இளைஞர்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது. அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நீங்க சொன்னது மாதிரி இப்ப இந்த 4 முனை போட்டியை பொறுத்த வரைக்கும் பிரதானமான 2 கட்சிகள்ங்கிறது திமுக, அதிமுக. அந்த 2 கட்சிகளுக்குமான வாக்கு வித்தியாசம்ங்கிறது யார் வெற்றி பெற்றாலும் அவங்களுடைய வாக்கு வித்தியாசங்கிறது மிக குறைவாகத்தான் இருக்க போகிறது அப்படிங்கிற மாதிரி தான் தோன்றுகிறது. அப்ப ஒவ்வொரு தொகுதியிலுமே ஒரு 500 ஓட்டு 1000 ஓட்டுகள் தான் இந்த வெற்றி தோல்வியை தீர்மானிக்க போகிறதுங்கிறப்ப அதுல கண்டிப்பா இளைஞர்களுடைய வாக்குகள், அதுக்கப்புறம் பெண்களுடைய வாக்குகள், இந்த 2மே ஒரு கணிசமான அளவுக்கான ஒரு பங்களிப்பை வகிக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது.
சரி, அடுத்ததாக நம்ம தொகுதி வாரியாக எந்த தொகுதியில அதிகபட்ச வாக்குகள் பதிவாகி இருக்கு அப்படின்ற அந்த எண்ணிக்கையை நாம பார்த்திடலாம். இப்போ அதிகபட்ச தொகுதிகள், அதாவது வாக்குப்பதிவு பதிவான அந்த தொகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது கரூர் மாவட்டம் இருக்கு. கரூர் மாவட்டத்தில் கரூர் தொகுதி இருக்கு, குளித்தலை தொகுதி இருக்கு, வீரபாண்டி தொகுதி இருக்கு. இப்படியாக வெவ்வேறு தொகுதிகள் இருந்தாலும் அந்த வாக்குப்பதிவு சதவீதத்தை நம்ம டாப் 5 அப்படின்னு பார்க்கும்போது கரூர்ல 93.41% வாக்குகள் பதிவாகி இருக்கு. அடுத்த நிலையில வீரபாண்டி இருக்கு 93, குளித்தலையில 92.79, குமாரபாளையத்துல 92.61%, பாலக்கோடுல 92.57% வாக்குகள் பதிவாகி இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. இந்த நிலவரப்படி நம்ம பார்க்கும்போது இந்த தொகுதிகளில் ஒரு பேட்டர்ன் இருக்கா திரு சுகுணா திவாகர்? இப்போ மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகள் பெரும்பாலும் இந்த டாப் 5ல வந்திருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. இதுல ஏதாவது ஒரு அரசியல் செய்தியை நம்மளால பார்க்க முடியுதா? இல்ல, இதுல 2 தொகுதிகள் வந்து வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதிகள். குளித்தலை அப்படிங்கறத முதல்ல கலைஞர் தேர்தல் நின்று வெற்றி பெற்ற தொகுதி குளித்தலை. அதே மாதிரி கரூர் அப்படிங்கிறது இப்ப ரீசெண்டா வந்து ரொம்ப பரபரப்பா புகழ்பெற்ற ஒரு ஊர். அப்படிங்கிறப்ப கரூர்ல வந்து கரூர் தான் முதல்ல டாப் 1. அங்கதான் தமிழ்நாட்டிலே அதிகமான வாக்குப்பதிவு நடைபெற்று இருக்கிறதுங்கிறப்ப 2 மிக முக்கியமான கேள்வி எழுகிறது. கரூர்ல வந்து விஜயனுடைய கூட்டத்துல 41 பேர் இறந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது அவங்க வந்து அதை எப்படி எடுத்திருக்கிறாங்க? ஏன்னா வந்து விஜயே வந்து கடைசி பிரச்சார கூட்டத்துல செந்தில் பாலாஜி வந்து பயந்து கோவை தெற்கு ஓடிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்ப உண்மையிலேயே வந்து செந்தில் பாலாஜி தான் அதற்கு காரணம்னா திமுகவுக்கு நெகட்டிவா உள்ள போதா, அல்லது விஜய் மீது ஒரு அனுதாபம் இருக்கிறது அப்படின்னா அது வந்து தாவேகாவுக்கு கூடுதலான ஒரு அட்வான்டேஜா இருக்க போதா அப்படிங்கிறது கரூருடைய ரிசல்ட் நம்ம எல்லாருமே ரொம்ப ஆவலோட எதிர்பார்க்கலாம். இன்னொன்னு நீங்க சொன்னது மாதிரி இது எல்லாமே ஓரளவுக்கு கொங்கு பகுதிகளை சார்ந்தது, கொஞ்சம் தொட்டுட்டு வரக்கூடியது அப்படின்னு சொல்ல. குளித்தலையெல்லாம் நேரடியாக கொங்கு பகுதி அப்படின்னு சொல்ல முடியாட்டுமே கூட ஓரளவுக்கு இது கொங்கு பகுதிகளுடைய அந்த எல்லைப்புறத்துக்குள்ளதான் வருது. பாலக்கோடுல இருந்து ஆரம்பித்து கரூர், வீரபாண்டி எல்லாமே வருது, சேலம் அப்படின்னா வரக்கூடியது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். இப்ப அந்த கொங்கு பகுதியை பொறுத்த வரைக்கும் முதலே சொன்னது மாதிரி இந்த 3 முதன்மை கட்சிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய அளவுல வந்து இது எப்படியாவது கைப்பற்றணும் அப்படிங்கிற ஒரு அர்ஜி இருக்கிறது. அதிமுக பாஜக பொறுத்தவரைக்கும் அவங்க ஏற்கனவே கொங்கு மண்டலத்துல ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேருக்கு இருக்கிறது. திமுக இந்த தடவை கொங்கு மண்டலத்தை கைப்பற்றணும், செந்தில் பாலாஜி போயிருக்கிறது அதுக்காகத்தான் அப்படிங்கிறது இருக்கிறது. இன்னொன்னு வந்து தமிழக வெற்றி காலத்துல மிக முக்கியமான விஜய்க்கு அடுத்து மிக முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் கொங்கு மண்டலத்துல தான் வந்திருக்கிறாருங்கப்ப அவரும் கொங்கு மண்டலத்தில் புதிதாக வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய செல்வாக்கு நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லி நிறைய ஒர்க் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இதனாலதான் இந்த வாக்குப்பதிவு அதிகரிச்சிருக்கிறது. 3 அணிகளுமே களத்துல இறங்கி வேலை பார்த்திருக்காங்க அப்படிங்கிற, நான் களத்துல இறங்கினா எல்லா வகையிலும் அவங்க களத்துல இறங்கி வேலை பார்த்திருக்கிறதுனாலதான் இந்த மாதிரியான அதிகமான வாக்குப்பதிவு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். மற்ற மண்டலங்களை விட கொங்கு மண்டலத்தில் 3 முதன்மை கட்சிகளும் களத்தில் இறங்கி தீவிரமாக வேலை பார்த்ததுதான் இந்த அதிகமான வாக்குப்பதிவுகளுக்கான காரணம். இந்த அதிகமான வாக்குப்பதிவுங்கிறது யாருக்கு அது சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறது நாளைக்கு தான் நமக்கு தெரியும். ஓகே, அடுத்ததாக நம்ம பாக்குறது வந்து குறைந்த வாக்குப்பதிவு சதவீதம் பதிவான அந்த தொகுதிகளை பாக்குறோம். கீழ இருந்து லோயஸ்ட் 5 அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பாளையங்கோட்டையில 68.9% வாக்குகள் தான் பதிவாக இருக்கு. அடுத்தது விளவங்கோடு 71.26% தான். மதுரை வடக்குல 72.22% வாக்குகள் பதிவாக இருக்கு. மதுரை மத்தியில 73.89% வாக்குகளும், குளச்சல்ல 74% வாக்குகளும் பதிவாக இருக்கிறத பார்க்க முடியுது. திரு சுகுணா திவாகர், இதுலயுமே ஒரு பேட்டர்ன் இருக்கா? ஏன்னா டவுன் சவுத் தொகுதிகளாக இந்த லோயஸ்ட் டர்ன் அவுட் இருக்கக்கூடிய அந்த லோயஸ்ட் தொகுதிகளை நம்ம பார்க்கிறோம். இது டவுன் சவுத்தா இருக்கு. அப்போ அந்த தொகுதிகள் அதிகபட்ச வாக்குகள் பதிவான இடங்கள்ல அதிகமா வேலை பார்த்ததோட பலனா இருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ப அதற்கு நேர்மாறா இது இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணுமா? இப்ப தமிழ்நாட்டிலேயே வந்து வாக்குப்பதிவு குறைவான மாநிலம் கன்னியாகுமரி தான். அதுதான் இங்க 2 தொகுதி இருக்குது, விளவங்கோடு 1, குளச்சல் 2மே மிக குறைவான வாக்குப்பதிவு இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். பொதுவாகவே கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா அங்க மாநில கட்சிகளை விட தேசிய கட்சிகளுடைய செல்வாக்குங்கிறது அதிகம். காங்கிரஸ், பிஜேபி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இது வந்து மற்ற மாவட்டங்களில் இல்லாத அளவுக்கு அந்த கட்சிகள் வந்து அங்க செல்வாக்கு மிக்க கட்சிகளாக இருக்கும். 2 திராவிட கட்சிகளை விட அந்த தேசிய கட்சிகள் செல்வாக்கு மிக்கதாக இருக்கும் அப்படிங்கிறத பாக்குறோம். இன்னொன்னு வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல வந்து கிறிஸ்தவர்கள் அதிகம், மீனவர்கள் அதிகம், அப்புறமே நாடார்கள் அதிகம். அப்படிங்கிறப்ப நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு கணிசமான வாக்கு வந்து வந்தது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 3வது இடத்தை நாம் தமிழர் கட்சி பிடித்தது. 4வது இடத்துலதான் அதிமுகவை போனதுங்கிறத பாக்குறோம்.
ஏன்னா வந்து ஒன்று நாடாருடைய வாக்கு, இன்னொன்னு எல்லைப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த மொழி சிக்கலின் காரணமாக ஒரு தமிழ் பற்று அப்படிங்கிற அடிப்படையில் நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு கூடுதலான வாக்குகள்லாம் விழுந்ததுங்கிறத பாக்குறோம். இந்த தடவை வந்து புதுசா வந்து விஜய் வந்திருக்கார். விஜய் கிறிஸ்தவருடைய வாக்களை கவர்கிறார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நேரத்துல கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில வாக்குப்பதிவுங்கிறது குறைவாக இருக்கிறது அப்படிங்கிறத பாக்குறப்ப இதுல திமுக அதிமுக அப்படிங்கறத நம்ம பெரிய பேசுபொருளா எடுத்து பார்க்க முடியாது. அங்க திமுக அதிமுகவோட காங்கிரஸ் பிஜேபி கம்யூனிஸ்ட் இவங்களுடைய செல்வாக்குங்கிறது அதிகம். அதை தாண்டி நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு வைக்கிறப்ப ஏன் வந்து இந்த வாக்குப்பதிவு சதவீதம் குறைந்திருக்கிறது? ஒண்ணு வந்து இதுல வந்து வாக்களிப்பதில் ஆர்வம் காட்டவில்லையா, ரொம்ப மோசமாக வாக்குப்பதிவு குறையவில்லை, ஆனால் மற்ற மாவட்டங்களோடு ஒப்பிடும்பொழுது குறைந்திருக்கிறத பாக்குறோம். வாக்குப்பதிவில் ஆர்வம் காட்டவில்லையா, அல்லது இதுல ஒரு குழப்பம் இருக்கிறதா யாரை வந்து தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறதுல அப்படிங்கிற மாதிரியாக ஒன்றாக இருக்கிறது. ஆனா இயல்பாக பார்த்தோம்னு சொன்னா இப்ப தமிழக வெற்றி கழகம் வந்திருக்குது, அவர் ஒரு கிறிஸ்தவர் அடிப்படையில் கிறிஸ்தவர் வாக்களை கவருவார் அப்படிங்கிறப்ப வாக்குப்பதிவு கூடுதலாக தான் ஆகியிருக்கணும். அதான் ஏதோ ஒரு காரணத்தினால வாக்குப்பதிவு குறைந்திருக்கிறது. அதே மாதிரி மதுரையிலுமே 2 தொகுதிகள் குறைந்திருக்கிறது, மதுரை வடக்கு மதுரை மத்தி அப்படிங்கிறதுமே வந்து அது வந்து ஒரு அதிருப்தி தான் ஏற்படுத்துகிறது. ஏன்னா பொதுவா தென் மாவட்டங்கள்ல வந்து வாக்களிப்பதில் ரொம்ப அதிக ஆர்வம் காட்டுவாங்க, குறிப்பா மதுரையில ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. ஏன்னா மதுரையில தான் வந்து முதலாக வந்து திண்டுக்கல் மாவட்டத்துலதான் அதிமுக வெற்றி பெற்றது, எம்ஜிஆர் வெற்றி பெற்றார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எப்போதுமே மதுரை திண்டுக்கல் மாதிரியான மாவட்டங்களில் வாக்களிப்பதில் வந்து ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு சூழலில் நடுத்தரவர்க்கும் அதிகமாக இருக்கக்கூடிய சென்னை மாதிரியான மண்டலங்கள்ல கூட வாக்களிப்பு வந்து அதிகரித்திருக்கக்கூடிய சூழல் அதை விட குறைவாக இருக்கிறதுங்கிறது உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியம் அளிக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்ல முடியும்.